பரிவும் பாசமும் கொண்ட பார்வையாளர்களே வணக்கம். உங்களது கவனத்திற்கு ஒரு முக்கிய உலக நிகழ்வை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடந்த சில நாட்களாக மேலை நாட்டு பத்திரிகைகளும் செய்தி நிறுவனங்களும் வாஷிங்டன், நியூயார்க் போஸ்ட் போன்ற தினசரிகளும் இந்திய பத்திரிகைகள் உட்பட ட்ரம்ப் மோடியினுடைய நட்பு முறிந்துவிட்டது என்று ஒரு செய்தியை தொடர்ந்து பரபரப்பாக எழுதி, இதனால் சீனா ரஷ்யா பக்கம் இந்தியா போய்விட்டது, இது உலக நிலைமையிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கும் என்றெல்லாம் எழுதி குவித்திருக்கு வருகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இதற்கு பலர் பலவிதமான விளக்கங்கள் கொடுக்கலாம். மார்க்சிய அடிப்படையில் எனது கருத்தை உங்கள் முன்னால் விவாதத்துக்கு வைக்க விரும்புகிறேன். மோடி ட்ரம்ப் நட்பு என்பது இதிகாசத்தில் இருக்கக்கூடிய நட்பை போன்றது. ட்ரம்ப் ராமனாகவும் மோடி குகனாகவும் கருதிதான் ட்ரம்ப் மோடியை ஆதரித்தார். கருதுகளை எதிர்பார்க்காது தனக்கு சேவை செய்யக்கூடியவன் என்றுதான் அவர் எதிர்பார்த்தார். ஆனால் மோடியோ ட்ரம்பை ராமராக ஏற்றுக்கொண்டாலும் தன்னை சுக்ரீவனாக கருதி கொண்டார். ராமன் சுக்ரீவன் உடைய உறவு என்ன? ராமனுடைய மனைவியை மீட்டு கொடுப்பதற்கு சுக்ரீவன் உதவ வேண்டும், சுக்ரீவன் மனைவியை ராமன் பதிலுக்கு மீட்டு கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த இருவருக்கும் பலனளிக்கக்கூடிய ஒரு உறவு. இதில் இன்று ஒரு முறிவு ஏற்பட்டிருப்பதாக சொல்வது முழுக்க முழுக்க உலக அரசியலை குழப்பத்தை உருவாக்குவதாகும். இதற்கு நேர்மாறாக மோடியினுடைய தூதுவராக நம்முடைய வெளியுறவு அமைச்சர் சீனா சென்று ரஷ்யா சென்று அவர் நமது நிலைமையை விளக்கி இருக்கிறார். அவர் தெளிவாக சொல்கிறார், எங்களுக்கும் இந்த முறிவும் கிடையாது, நாங்கள் ட்ரம்ப் வழியில் தான் நாங்களும் செயல்படுகிறோம். ஏனோ அவர்கள் எங்களை தப்பாக புரிந்து கொள்கிறார்கள். அவங்களும் உங்கள்கிட்ட என்ன வாங்குகிறாங்க, அந்த மாதிரி நாங்களும் வாங்குகிறோம். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஆயுதங்களுக்கானாலும் மூலதனத்துக்கானாலும் அந்நிய நாட்டை சார்ந்த நாங்கள் இருக்கிறோம். எனவே எங்களுக்குள் எந்த முறிவும் இல்லை என்று அவர் ராமனுக்கு அனுமானை போல தூதுவராக நாடு நாடாக சென்று ட்ரம்புக்கும் இவருக்கு இடையிலே உறவு முறியவில்லை என்று சொல்லுகிறார். இதில் என்ன இப்போ பிரச்சனை பார்க்கணும். இந்த உலக அரசியலில் ட்ரம்ப் என்ன நினைக்கிறார்னா, தென்சீன கடலை ஒரு முனை போராக மாற்றுவதற்கு பல முனையில் போர் நடந்தால் அது வெல்ல முடியாது என்று அவர் முயற்சிக்கிறார். ஆனால் நாட்டோ இராணுவ தளபதிகள் பல முனை இருந்தால்தான் சீனாவையும் ரஷ்யாவையும் தனித்தனியாக பிரித்து மோத முடியும் என்று கருதுகிறார்கள். எனவே இது இராணுவத்தினுடைய யுக்தியை, அரசியல் யுக்தியை தவிர இவர்கள் நினைப்பது போல இந்த உறவு முறிந்து விட்டது என்பது சரியல்ல. ஆனால் ஒன்று நிச்சயம், இன்று உலக நாடுகளிலே ஒரு மூன்றாம் உலக யுத்தம் வரும் என்ற பயத்தை உருவாக்குவது முழுக்க முழுக்க நம்பக்கூடிய சரக்கல்ல, வருவது வாய்ப்பே கிடையாது. இன்று நடக்கக்கூடிய போர்களே ஒவ்வொரு நாட்டு உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதிப்பதால் அந்த நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு அந்த நாட்டு மக்கள் போராட துணிவார்கள். எனவே இனி உலகம் என்பது பலமனை உலகமாகவும் நாடுகளுடைய நட்பாகவும் இருக்குமே தவிர இவர்கள் நினைப்பதைப் போல ஒரு யுத்தம் வரும்,
ஏகாதிபத்திய ஆசைகள் நிறைவேறும் என்பதெல்லாம் கனவு என்பதை தெரிந்து கொள்க.